திருப்பமாக திரிணாமுல் காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக இரண்டாக உடைந்து விட்டது. மம்தா பானர்ஜி எதிர்ப்பு தெரிவித்த அதிருப்தி எம்எல்ஏக்கள் சார்பாக எதிர்க்கட்சி தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பது இந்த நிகழ்வின் மிக முக்கியமான உச்சகட்டமாக பார்க்கப்படுகிறது. மம்தா பானர்ஜியை பொறுத்தவரையில் தொடர்ந்து 3 முறை 2011 முதல் தொடர்ச்சியாக மேற்கு வங்கத்தினுடைய ஒரு அசைக்க முடியாத ஒரு ஆளுமையாக திகழ்ந்து வந்த மம்தா பானர்ஜி இந்த முறை தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி எதிர்கொண்டார். அந்த தோல்வியின் காரணமாக கட்சிக்குள் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி எழுந்து இரண்டாக பிளவுபட்டிருக்கிறது. மேற்கு வங்க அரசியலில் அதிரடி திருப்பமாக மம்தா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மொத்தமாக உடைந்திருக்கிறது என்றே சொல்லலாம். கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட, அதாவது மம்தா பானர்ஜியால் நீக்கப்பட்ட எம்எல்ஏ ரிதா பிரதாப் பானர்ஜி தனக்கு 59 சட்டமன்ற எம்எல்ஏக்கள் ஆதரவு இருப்பதாக கூறி சட்டசபைக்கு வந்து அவர் தான் எதிர்க்கட்சி தலைவர் என்ற கடிதம் கொடுத்து அந்த கடிதம் தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இதன் காரணமாக மேற்கு வங்க அரசியல் மம்தா பானர்ஜி மிகப்பெரிய ஒரு பின்னடைவு என்றே கூறலாம். ஏனென்றால் சுவேந்து அதிகாரி தலைமையில் பாஜக இந்த தேர்தலில் எதிர்கொண்டது. அப்போது 207 இடங்களில் வென்ற பாஜக இது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்பட்டது. அப்போது மறுபுறம் மம்தாவினுடைய கட்சி வெறும் 80 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் அவர்கள் வெற்றி பெற முடிந்தது. 3 முறை தொடர்ந்து ஆட்சியில் இருந்த மம்தா பானர்ஜியால் 80 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது என்பதும், குறிப்பாக மம்தா பானர்ஜி தோல்வி அடைந்தார் என்பதுதான் மிகுந்த ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திய ஒரு அரசியல் நிகழ்வாக மேற்கு வங்கத்தில் பார்க்கப்பட்டது. அதாவது ஆட்சியில் இருக்கும் வரை அமைதியாக இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆட்சி இழந்த உடனேயே எதிர்ப்பு குரல் எழ தொடங்கினார்கள். ஆட்சியை இழந்ததிலிருந்தே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்குள் அதிருப்தி என்பது மிகப்பெரிய அளவில் பேச்சு பொருளாக மாறியது. இந்த நிலையில் தான் கட்சியினுடைய மூத்த தலைவர் சோபன் தேவ் எதிர்க்கட்சி தலைவராக மம்தா பானர்ஜி அறிவித்தார். திரிணாமுல் காங்கிரஸ் சார்பாக இவர்தான் எதிர்க்கட்சி தலைவர் என்று சோபன் தேவை அறிவித்தார். இருந்தாலும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலும் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். மம்தா பானர்ஜி முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ச்சியாக தங்களுடைய அதிருப்தி வெளிப்படுத்தி வந்தார்கள். அதற்கு பிறகுதான் அவர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டத்தை கூட்டினார், எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டினார். அப்போது 20 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் வந்தார்கள் என்று கூறப்பட்டது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தான் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தால் மம்தா பானர்ஜி பொறுத்தவரையில் தனக்கு எதிராக செயல்படுவதாக கூறி சிலர் கட்சியை விட்டு நீக்கினார். அதிலும் குறிப்பாக கட்சியை விட்டு நீக்கப்பட்டாலும் தொடர்ந்து ரிதா பிரதாப் பானர்ஜி அவர் கட்சி விட்டு மம்தா பானர்ஜியால் நீக்கப்பட்டார். இருந்தாலும் அவர் பின்வாங்காமல் தொடர்ந்து தனக்கு தான் அதிக எம்எல்ஏக்கள் ஆதரவு இருப்பதாக கூறி 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இருப்பதாக கூறி வந்தார். அதோடு மட்டுமில்லாமல் 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இருப்பதாக சொல்லி அதுக்கான கடிதத்தையும் அவர் சட்டப்பேரவைக்கு வந்து சபாநாயகரிடம் கொடுத்திருக்கிறார். தான் எதிர்க்கட்சி தலைவராக அறிவிக்க வேண்டும் என்றும் உரிமை கோரினார். அதோடு அவருக்கு ஆதரவான சில எம்எல்ஏக்களும் தொடர்ந்து அவருடன் சென்று சட்டசபைக்கு வந்து ஆதரவு கடிதம் கொடுத்தது என்பதும் மிகப்பெரிய திருப்பு முனையாக பார்க்கப்பட்டது. இந்த நிலையில்தான் அதிருப்தி எம்எல்ஏக்கள் சார்பாக எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்றும் அதன் காரணமாக இவரை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும், எதிர்க்கட்சி தலைவர் பொறுத்தவரை ரிதா பிரதாப் பானர்ஜி தான் எதிர்க்கட்சி தலைவர் என்றும் அவர்கள் தங்களுக்கு 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இருப்பதாக தெரிவித்திருந்தது மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இதன் காரணமாக அதிகாரப்பூர்வமாக திரிணாமுல் காங்கிரஸ் உடைந்து விட்டது என்றே கூறலாம். அந்த அடிப்படையில் தான் அதிருப்தி எம்எல்ஏக்கள், அதாவது மம்தா பானர்ஜியுடைய தன்னுடைய தரப்பு தலைவரான சோபன் தேவ் தான் எதிர்க்கட்சி தலைவராக மம்தா பானர்ஜி முயற்சி மேற்கொண்டார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் தொடர்ந்து ரிதா பிரதாப் பானர்ஜி தான் எதிர்க்கட்சி தலைவர் என்று கடிதம் கொடுத்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக அவர் மிக முக்கியமான மற்றொரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதாவது என்னவென்றால் மம்தா பானர்ஜி யார் எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்தாரோ அவர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்ட அந்த கடிதம், ஆதரவு கடிதம் என்பது போலியான கையெழுத்து பெறப்பட்டிருக்கிறது என்று குற்றச்சாட்டை முன்வைத்தார். இது பாஜகவுடைய கட்சிகளாம் கடும் எதிர்ப்பு விமர்சனம் முன்வைத்தார்கள். போலியான கையெழுத்து பெற்று மம்தா பானர்ஜி செயல்படுவார் என்றெல்லாம் விமர்சனம் வைத்தார்கள். இந்நிலையில் தான் 59 சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு இருப்பதாக கடிதம் கொடுத்து அதன் மூலமாக தன்னை தான் எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்ய வேண்டும் என்று ரிதா பிரதாப் பானர்ஜி தெரிவித்த அந்த கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக மேற்கு வங்கத்தினுடைய சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக ரிதா பிரதாப் பானர்ஜி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இது மம்தா பானர்ஜிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. அதோடு மட்டுமல்லாமல் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் அதிகாரப்பூர்வமாக உடைந்து விட்டது என்பதுதான் இதன் மூலமாக தெரிய வருகிறது. அடுத்தடுத்த கட்டமாக இது மம்தா பானர்ஜி அரசியல் வாழ்வில் என்னென்ன தாக்கங்கள் ஏற்படுத்தும் என்பதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.